வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 6th யூனிட் ஆஃப் ப்ரோஸ் த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் பார்ட் 2 நம்ம அதில் பார்க்க போகிறப்ப எதிர்பாராத விதமாக சிக்கலில் மாட்டிக்கிற ஒரு பிரயாணி அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லலாம். அதில் இப்போ பாருங்களேன், இவர் அந்த ஜிப்பை இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இழுப்பார். இழுத்தோன்னே அதில் உள்ள பொருள்கள் பூரா எல்லாமே டென்னிஸ் கோர்ட்டில் போய் விழுகிற மாதிரி அதில் விழுவும். அந்த டொபாக்கோ டப்பா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கடன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு போயிட்டே இருக்கும். அதான் நம்ம லாஸ்ட்டாக அந்த பாட்டில் பார்த்தது. இப்போ இந்த பார்ட் 2ல் அதில் பார்ப்போம் பாருங்களேன். இது இந்த ஆத்தரோட அவர் நடந்த கதையை அந்த இடத்துல சொல்கிறாரு. மை டொபாக்கோ, என்னோட புகையில. ஐ கிரைடு ஹாரர், ஹாரர்னா திகில், அப்படி கத்துறேன். திங்கிங் வாட் ஐ வுட் ஹவ் பே வாட் மச் டொபாக்கோ இன் இங்கிலாந்து நவ். நான் எவ்வளோ திரும்ப பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த புகையில வாங்குறதுக்கு. மச் டொபாக்கோ, இந்த அதிகமான புகையில வாங்குறதுக்கு இந்த இங்கிலாண்டில். நான் அனதர் பட்ஜெட். ஸோ அனதர் பட்ஜெட் சொன்னாக்கா அடுத்த ஒரு விலை ஒன்று இருக்கு. ஹேட் கம் டு கான், அது போயிரும் போல இருக்கே, அதுக்காடி செலவு பண்ண வேண்டி இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு வேண்டாம். தென் அந்த சேஞ்சு அண்ட் கிரை, தின்னு கத்திக்கிட்டு இருந்தவன் தின்னு மாற்றி கத்த ஆரம்பிச்சான். என்னது? டு கிரை மை ஃபிங்கர், ஐயோ என் விரல், மை ஃபிங்கர் என் விரல். ஆஸ் ஐ டிஸ்கவர்டு தட் ஐ ஹேட் கேஸ்டு மை ஃபிங்கர் ஆன் த ஜிப். ஸோ நான் அந்த ஜிப்பை இழுத்து இருக்கும்பொழுது என்ன பண்ணால் ஃபிங்கர் போய் அந்த இதில் மாட்டிக்குது. இதில் ஜிப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஐ டிஸ்கவர், நான் கண்டுபிடிக்கும் போது ஐ ஹேட் கேஸ்டு மை ஃபிங்கர், என் ஃபிங்கர் அதுக்குள்ளே மாட்டிக்கிது. இதில் ஆன் ஜிப்புக்குள்ளே போய் மாட்டி நிற்கிது. வாஸ் ஷேடிங் பிளட் அதுலேருந்து வர மாதிரி. இந்த லாவிஷ் மேனர், சின்ன பிள்ளைத்தனமாக என்ன பண்ணுறாரு, அதில் லைட்டாக கத்திடுறாரு. கத்திட்டு ஐ எம் நாட் வெரி குட் அரவுண்ட் ஃப்ளோயிங் பிளட் ஜென்ரலி. ஸோ ஐ எம் நாட் வெரி வெல், ஐ எம் நாட் வெரி குட், நான் நல்லா இல்லை. இது அரவுண்ட் ஃப்ளோயிங் ஜென்ரலி, பொதுவாக பிளட் வெளியில் வரும்போது அது மாதிரி நல்லா இல்லை. வென் இட் இஸ் மை ஓன் வெல், நான் நினைக்கும் போது என்னுடைய சொந்தமாக நினைக்கும் பொழுது ஐ திங்க் சீரியஸ் இஸ் ஃபுல்லி இன்ஜஸ்டிஸ். மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். பிளட் அந்தளவுக்கு பொதுவாக போகிறது நான் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் ப்ராக்டில் விடுவார். அண்ட் கன்ஃபியூஸ்டு, குழப்பம். அனேபிள் டு ஹெல்ப், யாரோட உதவியும் இல்லை. மை ஹேர் வென் டு பேனிக் மோட், என்னோட தலைமுடி இருக்கு இல்லையா, ஒரு பயம். பேனிக்னாக்கா பயம், அது என்ன பண்ணுது, பயத்தில் முடி நட்டு நிற்கிற மாதிரி. இட் வாஸ் அட் திஸ் பாயிண்ட், இந்த நேரத்தில் that my wife looked at me, அப்போ அந்த நேரத்தில் என் மனைவி அந்த இடத்துல பார்க்குறா. with an expression of wonder, அவள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கான். நாட் ஆங்கர், கோவம் இல்லை, ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ எரிச்சலோட அப்படி பார்த்தா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் எரிச்சலோட. பட் ஜஸ்ட் சிம்பிள் ஒண்டர், ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம் எனக்கு. அண்ட் செட், சொன்னான், ஐ காண்ட் பிலீவ் யூ டூ ஃபார் ஏ லிவிங். என்னால் நம்ப முடியல, நீங்கள் பிழைப்புக்காக இப்படி பண்ணுறீங்க, பொழப்புக்காகன்னு சொல்ல முடியாது, பிழைப்புக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அதில் கேட்குறாங்க. பட் ஐ எம் அஃப்ரைடு, எனக்கு பயம் இருந்துச்சு. இட்ஸ் ஸோ, அது அதிகமாக இருந்துச்சு. ஐ ஆல்வேஸ் ஹேஸ் கட்டாஸ்ட்ரஃபி when I travel. ஸோ எனக்கு அந்த பயம் இருந்துச்சு, எப்பொழுதும் ட்ராவல் பண்ணும்பொழுது எனக்கு அந்த பயம் ஒன்று இருந்துச்சு. கட்டாஸ்ட்ரஃபின்னு பயம் சொல்லுவாங்க. ஒன்ஸ் அண்ட் ஏரோப்ளைன், ஒரு தடவை நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாரு. ஒன்ஸ் அண்ட் ஏரோப்ளைன், ஒரு தடவை ஏரோப்ளைனில் ஐ லீன்டு ஓவர் டு டை, நான் கீழே லீண்டுனாக்கா முன்பக்கம் குமிஞ்சி, லீண்டு ஓவர் அப்படின்னாக்கா கழுத்தை நீட்டி அப்படின்னு சொல்கிறது பிரேசில் வருது. டு டை எ ஷூ லேஸ், நான் போய் என்ன பண்ணேன், என்னுடைய ஷூ லேஸை கட்டினேன், அப்படியே முன்னாடி குமிஞ்சி. எங்கே? ஏர்ப்ளைனில் முன்னாடி உட்காந்துப்போம். ஜஸ்ட் அட் த மூமெண்ட்டு, அந்த நேரத்தில், அந்த நிகழ்வு அந்த நேரத்தில் நடக்கும் பொழுது, சம்மோன் இந்த சீட்டு ஹெட் ஆஃப் மீ. சில பேர் என்ன பண்ணால் சீட்டில் உட்காந்துட்டாங்க. சீட்டு அப்படின்னாக்கா அமர்ந்துட்டாங்க எனக்கு முன்னாடி இருப்பாங்க. And throw his seat back into the full of recline. நான் என்ன பண்ண, அப்படியே முன்னாடி அப்படியே மாட்டிக்கிட்டு and full of my pinned helplessly, யாரோட உதவி இல்லாமல் கொள்ளாமல், இந்த கிராஷ் பொசிஷன், எங்கே அந்த கிராஷ் குறுக்கோல பொசிஷன் வந்துக்கல. இட் வாஸ் ஒன்லி அ க்ளாயிங் அப்படின்னாக்கா கட்டிக்கிட்டாரு. In the leg of my man sitting in the next to me that managed to get myself free. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், இட் வாஸ் ஒன்லி க்ளோயிங், தவழ்ந்து வர மாதிரி லைட்டாக கொஞ்சமாக லெக் ஆஃப் மை மேன்,
அந்த மனிதனுடைய காலு sitting the next to me, அது என்கிட்ட மேலே பட்டுட்டு வந்துச்சு. தட் அந்த நேரத்தில் ஐ மேனேஜ், நான் என்ன பண்ண சமாளித்தேன். எப்படி டு கெட் மை செல்ஃப் ஃப்ரீ, நானே என்ன ஒன்றா லைட்டாக ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அதில் சொல்கிறார். திஸ் ஹவவர், இது எப்படி இருந்தாலும் வாஸ் நாட் அ worst எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் மை பிளேன் ஃப்ளைட். இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம், மோசமான ஒரு அனுபவம், பேடு ஒஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோசமான ஒரு அனுபவம் எங்கே ஃப்ளைட்டில். மை ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மை மோசமான இந்த அனுபவம் வாஸ் இருந்துச்சு. எப்படி when I was writing the important thought in the notebook. இன்னொரு அனுபவம் சொல்கிறார், இன்னொரு ஒரு மோசமான அனுபவம். நான் நோட் பேடில் எழுதிட்டு இருக்கும் பொழுது, என்னோட சிந்தனையை நோட் பேக்கில் எழுதிட்டு இருக்கும் பொழுது, பை சாக்ஸ் கிளச் ட்ரிங்க் கேர்ஃபுல்லி, பை சாக்ஸ் அதை வாங்கிட்டு இருந்தேன். கிளச்சு ட்ரிங்க்கு, அதை எப்பொழுதும் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க ஃப்ளைட்டில் போகும்பொழுது, அதை கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். சக்கிங் தாட்ஃபுல்லி, சக்கிங்னாக்கா உறிஞ்சு குடிக்கிறது. அட் த எண்ட் ஆஃப் மை பென் ஆஸ் யூ டூ, நான் என்ன பண்ணேன், அதை உறிஞ்சிக்கும்போது பேனாவை என்ன பண்ணிட்டேன், மை பென் ஆஸ் யூ டூ, நீங்கள் செய்கிற மாதிரியே பேனா ஃபெல் இன் டு த கான்வர்சேஷன், அது கீழே விழும் பொழுது வித் அட்ராக்ட் த யங் லேடி இந்த நெக்ஸ்ட் சீட்டு, அது என்ன பண்ணால் அடுத்த சீட்டில் போய் அந்த இடத்துல விழுந்துருச்சு. எது இந்த பேனா அடுத்த சீட்டில் போய் அந்த இடத்துல இருந்துச்சு. கான்வர்சேஷனாக்கா ரெண்டு பேரும் ஒரே ஆளில் பேசிக்கும் பொழுது அந்த பேனா அந்த இடத்துல விழுது. அட்ராக்டிவ் யங் லேடி, நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெண்மணியாக இருப்பா, அதில் போய் அந்த இடத்துல விழுந்துருச்சு. ஐ அம்யூஸ்டு, நான் குழம்பி போயிட்டேன். பர்ஹாப்ஸ் 20 minutes, அந்த 20 நிமிஷம் நான் குழப்பத்திலே இருந்தேன். with a scatting of urban bones motto and a retired laventry. ஸோ அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன், சிரித்து பேசிகிட்டே இருந்தேன். ஐ ரிட்டையர்டு த லேவன்ட்ரி, நான் எங்கே போனேன், அந்த கழிவறைக்கு போகும்பொழுது வேற ஐ டிஸ்கவர்டு, நான் கண்டுபிடிச்சேன். என்னது, தட் த பென் ஹேட் லீக்டு, அந்த பேனா வந்து ஒளிவு இருந்துச்சு. எங்கே, தட் மை மவுத், என்னுடைய வாயில் ஒளிவு இருந்துச்சு. சின் கன்னத்தில், டங்கு நாக்கில், டீத்து பல்லில், கம்ஸ் வேர் நவ் ஸ்ட்ரிக்கிங், அந்த மேலே உள்ள எச்சில் அப்படின்னு. ஸ்க்ரப் ரெசிஸ்டன்ட் ஹெவி ப்ளூ, நேவி ப்ளூ, அது எப்படி இருந்துச்சுனாக்கா ஸ்க்ராப் ரெசிஸ்டட் நேவி ப்ளூ, பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஊதா நல்லா இருக்கா. நேவி ப்ளூனாக்க ரொம்ப ப்ளூ கிடையாது, டார்க் ப்ளூ கிடையாது, நேவி ப்ளூ, இந்த ஃப்ளைட்லாம் போட்டு இருப்பாங்க இல்லையா அது மாதிரி. அண்ட் வுட் ரிமைன் சோ ஃபார் செவரல் டேஸ், இது எவ்வளோ நாளாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப நாளாக என்கிட்ட அது இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இந்த ஆத்தர் வந்து ஒரு பிரயாணத்தும் போது ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டே இருப்பார். இதுதான் அதில் உள்ள கதை. நீங்கள் எதுவும் குழப்பறீங்களா சார்னு கேட்காதீங்க, குழப்பலாம் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.